எஸ். இளங்கோ, கிராம நிர்வாக அலுவலர், திருவள்ளூர் மாவட்டம். இளங்கோ அப்படின்னா பேப்பர் போடுறவன், பால் போடுறவன், கேபிள்காரன், வேன் கிளீனர், இப்படி எப்படி வேணால் அறிமுகப்படுத்திருக்கலாம். இது எல்லாமே ஏடிசி வந்து என் வாழ்க்கையில் வரதுக்கு முன்னாடி தான். ஏடிசி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு அறிமுகம் தான். எஸ். இளங்கோ, கிராம நிர்வாக அலுவலர். என்னோடய குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பம் தான். அம்மா தான் வந்து வீட்டில் 10 பாத்திரம் கழுவி எங்களை வளர்த்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து பேரளவு கூட என் கூட எப்போவுமே வந்து ஒட்டிக்கிட்டதில்லை. 10வது படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2007 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற பசங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கே டூர் போகலாம், எங்கே ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நான் வந்து 11th படிக்கும்போது எந்த வேலைக்கு போகலாம், எந்த வேலைக்கு போனால் அடுத்த வருஷம் நான் படிக்கிறதுக்கு போதுமான பணம் கிடைக்கும் அப்படின்றது தான் யோசிப்பேன். இதே போல் வந்து பேப்பர் போடுற வேலை, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்த்து தான் என்னோடய படிப்பு செலவையும் என்னோடய அன்றாட செலவையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இக்கடினமான சூழ்நிலையில் பள்ளி படிப்பினை கடந்த இளங்கோவினால் கல்லூரி வாயிலில் கால் பதிக்க இயலவில்லை. இவரின் கல்லூரி கனவு காணல் நீரானது. எங்கள் அம்மாவாலையும் வேலைக்கு போகிற சூழ்நிலையே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலி நான் தான் டேக் ஓவர் பண்ணுற நிலமை வந்துச்சு. ஸோ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்குமே வந்து விடியல் வந்து காலையில் 5 மணி 6 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். எனக்கு வந்து நடுராத்திரி 12 மணிக்கு தான் விடியலே. அந்த டைமில் எழுந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நியூஸ் பேப்பர் போடுதல், கேபிள் டிவி வேலை, மளிகை கடை வேலை என கிடைத்த வேலைகளில் பணியாற்றியபடியே அஞ்சல் வழியில் பட்ட படிப்பினை படித்து முடித்தார். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஆகணும், லெக்சர் ஆகணும் அப்படின்றத என்னோடய ஆம்பிஷனாகவே இருந்தது. அதெல்லாம் என்னோடய குடும்ப கஷ்டத்தினால ஒதுக்கி வச்சுட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கிட்ட ஒன்றே ஒன்று இருந்தது, படிப்பு மட்டும் என்கிட்ட இருந்தது. அதனால் அந்த படிப்பை வச்சு எப்படியாவது முன்னேறணும், அந்த படிப்புன்ற ஒரு ஆயுதம் மட்டும் தான் என்கிட்ட இருந்தது. வேறு எதுவும் அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்தோ இல்லைனா பரம்பரை சொத்தோ அது மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் அந்த படிப்புன்ற ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிமுறை எதுவுமே எனக்கு தெரியல. சுற்றத்தாரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளான நிலையை மாற்ற உறுதி பூண்டு சாதிக்க வெறிகொண்டு காஞ்சிபுரம் மண்ணில் காலடி வைத்தார். அந்த ஏடிசிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த குரூப் எக்ஸாமை பற்றியும் அதை எப்படி கிளியர் பண்ணணும், அதுக்கான அணுகுமுறை, இது எல்லாமே வந்து ஏடிசி மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்தது. நான் ஏடிசியில் சேரத்துக்கு முன்னாடியே வந்து 2012 எனக்கு ஒரு 6-7 தேர்வு மேலே எழுதிட்டேன். அந்த 6-7 தேர்வு மேலே எழுதினாலும் எனக்கு வந்து எதுலேயுமே வந்து ஒரு கட் ஆஃப் கிட்ட கூட என்னால் போக முடியல. ஆனால் ஏடிசியில் சேர்ந்த முதல் அட்டம்ப்ட்லேயே அவங்க கொடுத்த எல்லா டிப்ஸு, எல்லாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சேகரித்து வச்சு சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி எனக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்லேயே வந்து நான் கிளியர் பண்ணுறதுனா சாதாரணமாக கிளியர் பண்ணல. மாநில அளவில் 7ஆம் இடம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மார்க் வாங்கி கொடுத்தது ஏடிசியோட அந்த அணுகுமுறை தான். அதோட பயிற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் தேர்வு வந்து நம்ம அணுகிறதுக்கான அந்த ஒரு பயம், ஒரு பதட்டம், அந்த சூழ்நிலை எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்மளை வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் எக்ஸாம் அப்ரோச் பண்ண வைப்பாங்க. அந்த ஒரு சப்போர்ட்னால தான் நான் இந்த இடத்துல உட்காந்து இளங்கோ கிராம நிர்வாக அலுவலராக பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆம்பிஷன் வந்து லெக்சர் ஆகணும் அப்படின்ற ஆம்பிஷன் தான். ஸோ இப்போ நான் ஏடிசியில் வந்து மாணவனாகவும் இருந்தேன், அதே ஏடிசியில் இப்போ ஒரு ஆசிரியராக இருந்து என்னோடய லெக்சருன்ற ஒரு ஆசையும் என்னோட நிறைவேறிச்சு. அதே போல் வந்து அதிர்ஷ்டம் வந்து என் கூட வந்து வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதிர்ஷ்டம் வந்து விடாமுயற்சியும் அதிர்ஷ்டமும் வந்து இரட்டை பிறவிகள் அப்படின்றது நான் விடாமுயற்சியை தத்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் அதிர்ஷ்டம் இந்த ஆரம்பிச்சது. இது மூலிமா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். வறுமை சிறையை தகர்த்தெறிந்து சாதிக்கும் வெறிகொண்டு மாநில அளவில் சாதனை படைத்த எம் மாணவர் திரு எஸ். இளங்கோ அவர்களை பாராட்டும் வகையில் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் அண்ணா IAS அகாடமி பெருமை கொள்கிறது.